அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் குறள் எண் 1278. நெருநற்றுச் சென்றார் எம் காதலர் யாமும் எழு நாளேம் மேனி பசந்து. நேற்றுத்தான் என் கணவர் பிரிந்து சென்றார், ஆனால் என் உடம்பில் 7 நாள்களுக்கு உண்டான பிரிவுத் துயரம் உள்ளது. My husband had left me only yesterday. But I have 7 days of sorrow of separation on my body. என் துடிப்பா, தலைவன் பிரிந்தது நேற்று, தலைவி மேனியில் 7 நாள் பசப்பு. தலைவன் பிரிந்தது நேற்று, தலைவி மேனியில் 7 நாள் பசப்பு. கவிப்பேரசு அவர்களுடைய உரை. என் காதலர் பிரிந்தது என்னவோ நேற்றுதான், ஆனால் 7 நாட்களுக்கு முன்பே பசந்து போயிற்று மேனி. 6 நாட்களுக்கு முன்பே பிரிவு துயரை பேசத் தொடங்கிவிட்டது என் பசலை. இதுல நெருநல் உளன் ஒருவன் என்று ஒரு குறளை ஐயன் எழுதியிருப்பாரு. அதுதான் நெருநற்று அப்படின்னு வருது. நெருநற்று சென்றார் அப்படின்னா நெருநல், நெருநற்று என்றால் நேற்று. யார் சென்றார்? தலைவியினுடைய தலைவர் சென்றார், காதலர் சென்றார், கணவர் சென்றார். எங்கு சென்றார்? பிரிந்து முதலில் வெளிச்சென்று விட்டு திருப்பி மறுபடியும் இல்லம் தேடி வந்துவிட்டு மனைவியுடன் இன்பம் துய்த்துவிட்டு மீண்டும் வெளிநாடு செல்கிறார் தலைவர். மீண்டும் ராணுவ பணிக்கு செல்கிறார் வீரர். அப்போ அந்த தலைவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது திரும்பி வராமலே இருந்தாலே அந்த துக்கம் தொடர்ந்து இருக்கும். ஆனா திரும்பி வந்துட்டு மறுபடியும் போகும்பொழுது இந்த துக்கம் அதிகமாகும். நம்ம ஒன்று சாப்பிடாமே இருப்போங்க, ஒரு விரதம் இருப்போம், புலால் மறுப்போம், இனிப்பு மறுப்போம்னு இருப்போம். சாப்பிடாமே இருக்கும்போது ஒன்றும் தெரியாதுங்க. திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த புலாலையோ அல்லது இனிப்பையோ சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அந்த பிரிவு, அந்த புலால் இனிப்பு பிரிவுங்கிறது முதலில் இருந்த அந்த ஒரு பிரிவை விட ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது அதை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுபோலதான் தலைவன் தலைவியுடன் ஒரு சில மாதங்கள் இன்பமாக கழித்து விட்டான், மீண்டும் செல்கிறான். இவன் செல்லும் நாள் தெரியும். ஏன்னா வானூர்தியில தான் டிக்கெட் போட்டு போகணும், பயணச்சீட்டு போட்டு போகணும். அது தலைவிக்கு தெரியும். அப்போ இந்த நாள் அவன் போறான் அப்படிங்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஐயோ போறானேன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள மனசில் இருக்கக்கூடிய அந்த வருத்தம் அவள் உடம்பில் பசலை நோயாக தெரிகிறது. அவள் வெளுத்து போயிடுறா, முகம் களையிழந்து போயிடுது, எந்த ஒரு பொலிவுமே இல்லை. இது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, தாத்தா பேரனுக்கும் உண்டு, பாட்டி பேரனுக்கும் உண்டு. எங்க பேரன் முதல்ல 2 வருடம் இருந்தா, அப்புறம் திருப்பி அங்க போயிட்டு ஒரு 6-7 மாதம் கழித்து 1 மாதம் இங்க இருந்துட்டு இப்ப போனான். அந்த முதல்ல 2 வருடம் கழிச்சு அவனை கொண்டு விடும்பொழுது நாங்க 2 பேருமே கனடா போய் விட்டு வந்தோம். திரும்பி வரும்போதும் கூட எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரிவு துயர் இல்லை. ஆனா இப்ப இந்த 1 மாசம் இருந்துட்டு அவன் திரும்பி போனப்போ அந்த பிரிவு துயர் அதிகமா இருந்துச்சு. எப்போ அவன் கிளம்பி போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே அந்த துயர் இருந்துச்சு. அதனால இது இந்த பசலி நோய், பிரிவு துயர்ங்கிறது கணவன் மனைவி, காதலன் காதலிக்கு மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தாத்தா பேரனுக்கும் பாட்டி பேரனுக்கும் கூட இருக்கும். அப்படிதான் இந்த தலைவியும் பசலி நோய் 7 நாட்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டது. இதுலயே 7 நாள் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்லாரு. அப்ப 7 நாள் அப்படின்னா எழும் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கலாமா, 7 நாட்கள் எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல அது 7 நாட்கள் தான் சரியா வருது. ஏன்னா 7 நாளைக்கு முன்னாடியே இவள் அதை பத்தி நினைச்சு பசலை அடைஞ்சிட்டா. ஆனா அவன் நேற்று தான் போறான். அப்போ அந்த இன்பமா இருக்க வேண்டிய காலத்தை அவள் தவற விட்டு விட்டாள், இந்த பசலை நோயால் துன்பப்பட்டு விட்டாள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றதா எடுத்துக்கலாம். இதற்கு ஒரு பாடல். அந்த ஒரு நாள் ஆனந்த திருநாள் என்று நினைத்தால் என்னென்ன சுகமோ, பாதி விழிகள் மூடி கிடந்தேன், பாதி விழிகள் மூடி கிடந்தேன், பாவை மேனியிலே நீ பார்த்தாயே வெண்ணிலவே, அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகே, நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை நீ அறிவாயே வெண்ணிலவே. அற்றை திங்கள் அந்நிலவில் என்று ஒரு இலக்கிய பாடல் வரும். அந்த பாடலை கொண்டு இங்க வச்சிருக்காரு கண்ணதாசன். நாடோடிங்கிற படத்துல MSVCல சுசீலா ஈஸ்வரியும் பாடியிருப்பாங்க. TMS சுசீலா பாடுற மாதிரி, எம்ஜிஆரும் சரோஜதேவும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. இது பாரதியும் சரோஜதேவும் பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. அதுல என்ன ஒரு அற்புதமான வரி சொல்றாருன்னா, இது 2 இடத்துல வரும் இந்த பாட்டு, 2 இடத்துல இந்த வரிகள் அப்படியே வரும். பாதி விழிகள் மூடி கிடந்தேன் பாவை மேனியிலே நீ பார்த்தாயே வெண்ணிலவே அப்படின்னு வரும். அப்போ
தலைவன் தலைவியுடன் கலந்துவிட்டு தலைவி மேனியிலேயே பாதி விழிகள் மூடி அப்படியே படுத்து கிடக்கிறான். அதனை பார்த்தே வெண்ணிலவேன் தலைவன் ஒரு இடத்துல பாடுறான், எம்ஜிஆர் இடத்துல பாடுவார். தலைவி பாரதி பாடுறா, எப்படி பாடுறனா, பாதி விழிகள் மூடி கிடந்தேன் பாவை மேனியிலேன்னு பெண்ணும் பாடுறா. அப்ப என்னன்னா இங்க எப்படி வரும், பாவை மேனியிலே எப்படி போய் பாவை படுத்துக்கிட்டு பாதி விழிகள் மூடி கிடக்க முடியுமான்னு பார்த்தா அந்த விழிகள் எங்க இருக்குங்க, பாவை மேனிகளை தான் இருக்குது. அதனால பாவி மேனியில் உள்ள விழிகளில் பாதியை மூடி கிடந்தேன் மயக்கத்தில் பெண்ணும் பாடதான் எடுத்துக்கலாம். இந்த ஒரே வரிகள் ஆண் பாடும்போதும் ஒரு பொருளை தருகிறது, பெண் பாடும் போதும் ஒரு பொருளை தருகிறது. அதுதாங்க கண்ணதாசன், அதுதாங்க தமிழ். மீண்டும் குறள். நிறுநற்று சென்றார் எம் காதலர் யாமும் எழு நாளேம் மேனி பசந்து. நெருநற்று சென்றார் எம் காதலர் யாமும் 7 நாளேம் மேனி பசந்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திரளிகம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணக்கம்பாளையம், நல்லூர். நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.